Hi Pooja, hi Amma. Hi Salams. அனைவருக்கும் ஜம்மன் இருக்கீங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமா, நாங்க இன்னைக்கு எதுக்கு ஜம்முன்னு இருக்கோம்னா விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு நம்ம வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், அதுக்கு தான் நாங்க ரெடியா இருக்கோம். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பாப்போம். பார்க்கலாமே வாங்க. ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இது பழைய புடவை தான். எந்த புது ட்ரெஸ்? ஜம்மன் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு. விநாயகரே உட்காந்துட்டு இருக்காரு தட்டுல பாருங்க, விநாயகர் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொரியல், சவுசவ் பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமா, அதோட பொரியல் தான் பண்ணியிருக்கேன் தேங்காய் போட்டு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் பாயாசம் வைப்பாங்கல்ல, பால் ஊத்தாம இலையில ஊத்துவாங்க பாருங்க, அந்த காலத்தெல்லாம் இதுதான். இப்பதான் பால்லாம் இப்பதான் நம்ம ஊத்த ஆரம்பிச்சுக்கிறோம். இதெல்லாம் பால் ஊத்தாம அந்த கால பாயாசத்தை வச்சாச்சு. பாயாசத்துக்கு ஓடியாருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல், ஓகே, பருப்பு சுண்டல். அதுக்கப்புறம் சாம்பார், எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார். வீட்டுல எதுவும் காய் இல்ல, போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. போய் கலந்து காய்கறிகள் கலவை போட்டு ஒரு சாம்பார். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி இது எல்லாமே போட்டு சாம்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை. வாவ், ஓகேவா? அதுக்கப்புறம் பூண்டு அந்த அச்சில் செய்த கொழுக்கட்டை. ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு. அது என்னன்னா டைம், ஜெயிக்கிட்ட டைம் சொன்னேன், டேய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு சொல்றானா, அவன் சொல்லிட்டு வாழை வாங்க போயிட்டான். நானும் மறந்து விட்டுட்டேன். 8 நிமிஷம் கரெக்டா வேகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெதுவடை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். செல்லத்தை காணோம்னு நினைச்சேன். உருளைக்கிழங்கு வறுவல். வெஜ்ஜு காம்போனாலே உருளைக்கிழங்கு இருந்தாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும். என்ன பட்டும்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசம். நீங்க வந்து பாருங்க, ரசத்துக்கு வைக்க இடம் இல்ல, அந்த மூலையில கொடுத்துட்டேன். கடலை தண்ணி அவிச்சேன்ல, அதுல சூப்பரா ஒரு ரசம் வச்சாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். அம்மா வேற லெவல்ல சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு ஹெல்ப் கூட நான் அம்மாவுக்கு பண்ணல, அம்மாவும் அத்தையும் சேர்ந்துதான் இன்னைக்கு சமைச்சாங்க. ரொம்பவே ஹாப்பியா சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து என்னோட ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லையா, ஸோ இவ்வளோ நாள் எடுத்த மினி விளாக்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி 2 டேஸ்க்கு நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். ஷெடியூல் பண்ணி வச்சுட்டேன். கரெக்டாக உங்களுக்கு டெய்லி அப்லோட் ஆகிடும். இன்னைக்கு சமைக்க ஆரம்பிச்சதே மதியம் 2 மணிக்கு தான். ஏன்னா அரிசி வந்து அப்பதான் ஜெய் கொண்டு வந்து கொடுத்தான். 6 ஆகுது. அப்ப ஊற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில அப்பா இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு எல்லாருக்கும். ஏன்னா இப்போ வருஷா குட்டிக்கு வந்து இந்த பூஜா குட்டிக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க நெயில் வைக்க. அந்த பாப்பாவும் டிஃபன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சு எல்லாமே சமைக்க முடிச்சுட்டேன். அண்ணி வந்து கடகடகடன்னு கட் பண்ணி கொடுத்தாங்க. எங்க அண்ணி இப்படி சொயட்டிடுவாங்க கட் பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம். சுரண்டி கிரண்டி அழகா சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணி கொடுக்க சமைச்சு முடிச்சாச்சு. அப்புறம் என்னோட நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குயின் பீஸ் இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எப்பயும் போல தான் அவங்க, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஒர்க் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நந்தினி, ஸோ அவங்கள தான் நாங்கள் இன்வைட் பண்ணி இப்போ ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வச்சுருக்கோம். அம்மாக்கெலாம் இன்னும் இப்போ வந்து மருதாணி வச்சு மறுபடியும் வருவாங்க. ஒரு 6 o'clock வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு வெயிட் பண்ணோன்னா வருவாங்க. அவங்களும் நம்ம வீட்டில் தான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால காலையிலே சொல்லி அனுப்பிச்சிடறேன். பட்டுக்குட்டி அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு தான் பிடிக்கும். பட்டு இன்னைக்கு வெஜ் ஸ்பெஷல், அதனால வந்து இங்கே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி அமிச்சோம். நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா RS கலெக்ஷன்ற பேஜ்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு வெப்சைட்டும் இருக்குது. உங்களுக்கு பர்ச்சேஸ் லிங்க் வேணும்னா கொடுக்குறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படிடா இருக்குது? சூப்பராக இருக்கு. ட்ரெடிஷ்னல் இனிமேல் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லார் வீட்லயும் சட்டை மாதிரி இருக்கு, இப்படி பார்க்கிறதுக்கு ட்ரெஸ் மாதிரி இருக்கு, சுடிதார் மாதிரியும் இருக்குது இல்ல? ஆமா, நல்லா இருக்குல்ல? எனக்கு இந்த கலர் செட் ஆகுமா? எனக்கு இத பாக்கும்போது ஒண்ணு தோணுது பூஜா. சொல்லுமா? நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேரை பாத்திருக்கேன் நானு. டாப் போட்டுன்னு இருப்பாங்க, கீழே பாவாடை கட்டின்னு இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டுல இருக்கும்போது இது இப்போ அதே மாதிரியே தோணுது. உண்மையா இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். அப்புறம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வளத்துடன். Spirit positivity. Love you all. Bye. Bye.